எங்கள் அப்பாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இவன் வந்து ஒரு விட்டேத்தியான ஒருத்தன், இவனை ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு he took me to a counselor. இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சார் கண்டுபிடிக்க. சார் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அவனை அப்பப்போ எங்கேயாவது டூர் கூப்பிட்டு போங்க அவ்வளோதான் சொன்னார். லைக் ஸோ நான் சொல்கிறது வந்து 90s ஒரு அப்பா ஒரு பையனை கவுன்சிலிங் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறது இன்னைக்கு வரைக்குமே கவுன்சிலிங்லாம் நம்ம வந்து திங்க் நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஏதோ தப்பான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம் இல்லையா. சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போனாங்க, அவர் வந்து என்னை எழுதி தர சொன்னார். எழுதி கொடுத்தா அவர் சொன்னார், நல்ல நாவல் மாதிரி எழுதிக்கிங்க சார், அவன் ரைட் ஆகிட்டான் சார் விட்டுருங்க. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மேபி எது ஒன்றுமே ரீசன் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி ரீசன் டு டூ எனி திங் இன் மை லைஃப். நான் அதுக்கு பின்னாடி யோசிச்சு பார்த்தா காரணமே இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்களோ டு அப்ஸ்டாண்ட் யூ நீட் சம் ரீசன்ஸ். ஐ டென்ட் ஹேவ் எனி ரீசன். மேபி போர்டம் சொல்லலாம், இல்லை மொனாட்டனஸ் சொல்லலாம், இல்லை அதுவும் கூட இல்லை, ஏதோ ஒன்று லைக் மேபி ஒரு சின்ன எஸ்கேபிசமாக கூட இருக்கலாம். இன்னைக்கு ரெக்கார்ட் நோட் வைக்கணும் சரியா போயிடலாம். இப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் தப்பித்தல நம்ம இன்னுமே அந்த மைண்ட் இருக்கு. ஓகே நம்ம ப்ராமிஸ் இப்படியே தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லி தூங்கி இப்படி போஸ்ட்போன் பண்றது, இது வந்து என்னுடைய ஸ்வபாவம்னு நினைக்கிறேன். அது வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன். சப்போஸ் என் பையன் எனக்கு நாளைக்கு இதை பார்த்தா ஐம் சேயிங் இட்ஸ் நாட் குட் திங் டு ஃபாலோ. பட் இப்போ நான் இப்போ எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. நான் இப்போ ஐம் பிகம் வெரி கான்ஷியஸ். இப்போ நான் என் பையன்கிட்ட எப்படி பண்ணணும், இது எங்கள் அப்பா அப்படி இல்லை. லைக் லெட் மீ கோ ஆஸ் ஐ எம். ஒரு காட்டாறு போகிற மாதிரி என்னை விட்டாரு. அது வந்து அந்த ஜென்ரேஷன் எல்லா அப்பாவும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆனால் இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம், வி ஆர் ஆல் வெரி கான்ஷியஸ் அபவுட் அவர் கிட்ஸ்.